ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை. நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது, நாளை செவ்வாய்க்கிழமை ஏகாதசியோடு சேர்ந்து வருது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உகந்தது, ஏகாதசி வருவது பெருமாளுக்கும் உகந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆடி செவ்வாய் என்பதனால் நாளைக்கு அம்மனுக்கும் உகந்த நாளாகவே நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நாளில் நாளைக்கு உங்கள் வீட்டில் உள்ள துவரம்பருப்பு டப்பாவில் இதை வைத்து பாருங்கள், பண வசியம் ஏற்படும். பணம் சம்பாதிப்பதும் கஷ்டம், அந்த பணத்தை கையில் தக்க வைப்பதும் ரொம்ப கஷ்டம். நல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அதே பக்கம் ஒரு பக்கம் செலவும் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா நம்மளோட செலவுகள் பார்த்திங்கன்னா 12 ரூபா வரும். சரி, அடுத்த மாதம் அந்த 12 ரூபாயை நம்ம சம்பாரித்தோம்னா அதுக்கு அடுத்த நாளே நம்மளுக்கு 14 ரூபாய்க்கு செலவு வரும். இந்த மாதிரி வரவுக்கு மீறி செலவுகள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். வரவும் வரும், செலவும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வருமானம் அதிகம் வரவும் செலவு கம்மியாக இருக்கிறதுக்கும் தீராத கடன் பிரச்சனையிலேருந்து தீர்றதுக்கு தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய மண் பானை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது நிறைய துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துணி, மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒயிட் கலர் துணியில் மஞ்சள் தடவி கூட எடுத்துக்கோங்க. அந்த இதில் 9 கொட்டாம்பாக்கு, அதாவது ஏன் 9 கொட்டாம்பாக்கு வைக்கணும்னு சொல்கிறேன்னா, 9 நவகிரகங்களுக்கு உரியது. அதனால் 9 வைப்பது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனா 3, 5, 7, 9 கூட வச்சுக்கலாம். ஒற்றைப்படையில் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. 9 கொட்டாம்பாக்கு வச்சு அந்த துவரம்பருப்போடு சேர்த்து வச்சு கட்டி உங்கள் கையில் எடுத்து மனதார வேண்டுங்க. முருகனை நினச்சி வேண்டுங்க. முருகன் செவ்வாய்க்கிழமை வழிபடுவது சிறப்பு. முருகனை நினைத்து மனதார என்னோட கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை, எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்பிக்கையை வைப்பது ரொம்ப முக்கியம். முருகனை நம்பி வழிபடுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது எந்த நேரத்தில் செய்யணும்னா, செவ்வாய் ஓரை காலை 6 to 7, அப்படி இல்லைனா மதியம் 1 to 2, அப்படி இல்லைனா இரவு 8 to 9. இந்த 3 நேரத்தில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் முருகனை நினைத்து வழிபடுங்க. இப்போ நிறைய பேர் முருகனை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறீங்க. அந்த மாதிரி வெற்றிலை தீபம் போடுறப்ப கூட நீங்கள் இந்த துவரம்பருப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களோட தீராத கடன் பிரச்சனை தீரும், வீட்டில் செல்வ வசியம் இருக்கும். இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.